ஒரு நல்ல ஆசிரியன் எப்படி இருக்கணும்? மலை போல இருக்கணும். பெரிய மலைகளை பார்த்தா ஒரு பிரம்மாண்டம் தெரியும். இது எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ அகலம் இருக்கும், எவ்வளோ நீளம் இருக்கும். ஒரு பிரம்மாண்டம் தோணும் மனிதனுக்கு. அந்த மாதிரி இருக்கணும் ஒரு நல்ல ஆசிரியன். அடுத்தது மலர் போல இருக்கணும். மலரை பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும். ஒரு மெல்லிய தன்மை இருக்கும், மென்மைத்தன்மை இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும் ஆசிரியர். அடுத்தது நிலம் போல இருக்கணும். நிலம் பொறுமையாக இருக்கும். எவ்வளவு துன்பம் பண்ணாலும் தாங்கிக்கும். 40 ஸ்டூடெண்ட் இருப்பான், எவனாச்சும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்து கோவப்படக்கூடாது, அவனை அனுசரித்து நடக்கணும். அதுதான் நிலம் போல் இருக்கணும். அடுத்தது துலால்கோல் போல் இருக்கணும். துலால்கோல்னால் திராசு. சமமாக நடந்துக்கணும். பள்ளிக்கூடத்தில் கம்மியாக சொல்லிக் கொடுத்து டியூஷன் வந்தவொடனே டியூஷனில் சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஆசிரியனுக்குள்ள தகுதி. இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நல்ல ஆசிரியனை பார்த்த உடனே மதிக்க தெரியும், மதிக்க